ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் 25,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான கேமரா மொபைல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். கேமரா பெஸ்ட்டாக இருக்க மாதிரி, பர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக இருக்க மாதிரி, பேட்டரி, டிஸ்பிளே, சார்ஜிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பெஸ்ட்டாக இருக்க மாதிரியான ஆல்ரவுண்டிங் கேமரா மொபைலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 25,000 பெஸ்ட்டான கேமரா மொபைல் வாங்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படின்னா மட்டும்தான் சொல்கிறது உங்களுக்கு முழுமையாக புரியும். டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம மொபைல்ஸை வரிசையாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு எந்த மொபைல் பிடிச்சிருக்கோ அந்த மொபைலை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் OnePlus Nord CE4 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.7 இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இருக்குது. ஸோ ஓரளவுக்கு நல்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். மீடியாக்காகட்டும் இல்லை கேமிங்காகட்டும் ரெண்டுத்துக்குமே நல்ல டிஸ்பிளேவாகவே கொடுத்துருக்காங்க. கேமரான்னு வரும்போது 50 மெகா பிக்சல் ப்ரைமரி கேமரா, ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது சோனி LYT600 என்ற ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல் சென்சார் நண்பா. 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் சென்சரும் கொடுத்துருக்காங்க. இதுவும் சோனி IMX355 என்ற சென்சர். அண்டு ப்ரைமரி கேமராவை யூஸ் பண்ணி 4K வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் அபோவ் ஆவரேஜாகவே இருந்தது நல்லா அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் வீடியோகிராஃபியுமே நல்லா இருந்தது. 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ கேமரா ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது இங்கே OnePlus. அண்டு பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 3 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அண்ட் Android 14 தான் இந்த மொபைல் லான்ச் ஆகிருக்கு. 5G பேண்ட்ஸ் கிட்டத்தட்ட 5G பேண்ட்ஸ் பக்கமாக இருக்குது. 2 இயர் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 இயர் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. 5500 mAh பேட்டரி, 100 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி சார்ஜிங் மற்ற மொபைலை கம்பேர் பண்ணும்போது இங்கே பெட்டராகவே இருக்குது. ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட் இருக்குது. டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட 8GB 128GB வேரியண்ட்டை 24,700 கிட்டத்தட்ட ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனோட பாசிட்டிவ்ஸ்னு பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் OnePlusோட பிராண்ட் வேல்யூவை நம்ம சொல்லலாம். கேமரா, டிஸ்பிளே, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரின்னு சொல்லிட்டு எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா OnePlusலேருந்து நீங்கள் வாங்க தயாராக இருக்கீங்கன்னா இந்த மொபைலை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் OnePlus Nord 3 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.74 இன்ச்சஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இருக்குது. அண்டு 1450 nits ஸ்பீக் பிரைட்னஸுமே கொடுத்துருக்கிறதால அவுட்டோர் விசிபிலிட்டியில் மேக்ஸிமம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. 50+8+2 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. ப்ரைமரி கேமராவில் நமக்கு 4K வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் OASம் கொடுத்துருக்காங்க. ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸுமே நமக்கு கிடைக்கும். நைட் ஃபோட்டோகிராஃபி கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். ஓவராலாக கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் அபோவ் ஆவரேஜாகவே இருக்கும். நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். Android 13 தான் இந்த மொபைல் லான்ச் ஆகிருக்கு. பிகாஸ் இது லான்ச் பண்ணும்போது 34,000 லான்ச் பண்ணாங்க. போன வருஷம் லான்ச் பண்ணாங்க. பர்ஃபார்மன்ஸ்க்காக இங்கே Dimensity 9000 என்ற ஒரு தாறுமாறான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 9 5G பேண்ட் சப்போர்ட்டுமே இருக்குது. 5000 mAh பேட்டரி, 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் நமக்கு இருக்குது. 8GB 128GB வேரியன்ட் 34,000 சேல் ஆகிட்டு இருந்தது. இப்போதைக்கு 20,000 சேல் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதனோட பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் இதனோட டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட் கொஞ்சம் பழைய மொபைல், பட் ஒர்த்தான மொபைல். ஸோ OnePlus பிராண்டுக்கிட்டேருந்து ஒரு நல்ல மொபைல் தேடுறீங்கன்னா இந்த மொபைலையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாகவே இருக்கும். என்ன கொஞ்சம் பழைய மொபைல், அவ்வளோதான். ஓகே நண்பா, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் Moto H50 Fusionனா. இந்த மொபைலில் நமக்கு 144 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட POLED பேனல் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு கர்வ்ட் டிஸ்பிளே. ஸோ பார்க்குறதுக்கு செம்ம ப்ரீமியமான டிஸ்பிளேவாக இது இருக்கும். அண்ட் 144 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறது ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு தரும். அண்டு கேமராஸ்னு வரும்போது இங்கே 50 மெகா பிக்சல் ப்ரைமரி சென்சர் அண்ட் 13 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் சென்சர் கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி கேமராவில் நமக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 4K வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்கலாம். கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. இது யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். ஸோ ஓவராலாக ஒரு நல்ல கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. Android 14 தான் இந்த மொபைல் லான்ச் ஆகிருக்கு. அண்ட் Snapdragon 7S Gen 2 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் இருக்குது. Adreno 710 GPUவும் இருக்குது. 5G பேண்ட்ஸ் நமக்கு 12 5G பேண்டுக்கு மேலேயே கொடுத்துருக்காங்க. அண்ட் 4 இயர்ஸ் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் 3 இயர்ஸ் சாஃப்ட்வேர் அப்டேட்டும் கொடுப்போம்னு சொல்லிட்டு மோட்டோ சொல்லியிருக்காங்க. பட் அவங்க சீக்கிரமாக கொடுத்தா நல்லாயிருக்கும். 5000 mAh பேட்டரி, 68 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஸோ பேட்டரி சார்ஜிங்குமே இங்கே பெட்டராகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு வரும்போது இங்கே SD கார்டு சப்போர்ட்டும் இல்லை. 3.5mm ஆடியோ ஜாக்குமே இல்லை. 8GB 128GB வேரியன்ட் 25,800 ப்ரைஸ் ஆகிட்டு இருக்குது.
பட் ஆஃபர் டைமில் நம்மளால் 25,000 வாங்கிக்க முடியும். ஓகே, இதனோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதனோட டிஸ்பிளேவை சொல்லலாம், தாறுமாறான டிஸ்பிளேவை கொடுத்துருக்காங்க. கேமராவுமே ஒரு பாசிட்டிவாக சொல்கிற வகையிலே இருந்தது. பர்ஃபார்மன்ஸ் இந்த பட்ஜெட்டில் இதை விட பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட மொபைல் இருக்குது. ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. பேட்டரி சார்ஜிங் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. அண்ட் இந்த மொபைலுக்கு IP68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு நல்ல விஷயம் தான் மற்ற மொபைலை கம்பேர் பண்ணும்போது. நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்னு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை நண்பா. மோட்டோ சைட்லேருந்து ஒரு க்ளீனான யூஐயோட ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸோட நல்ல கேமரா செட்டப்போட ஒரு ஆல்ரவுண்டிங் மொபைல் பார்க்குறீங்கன்னா Moto H50 Fusion ஒரு நல்ல ஆப்ஷனாகவே இருக்கும்.